ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் இன்றைக்கி எங்களுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காகவும் இது செஞ்சுருக்கோம் நாங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பிடி கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கப்பு எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மாவு எடுத்துங்க. 2 கப்பு நல்லா குமிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்புக்கு வெல்லம் நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதான் அளவு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மாவில் கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நான் ஒரு தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காய் துருவி அதோடு சேர்த்துட்டு ஒரு 4 அல்லது 5 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சம் ஜீனி போட்டு பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன். நான் ஏலக்காய் 5 ஏலக்காய் அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுங்க. போட்டு மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக வந்துடும். அதை இந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவோடு போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இதுக்கு வெல்லம் கொதிக்க வச்சுருக்கேன். வெல்லம் 3/4 கப்பு வெல்லம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு சின்ன ஒரு கட்டி சேர்த்துங்க. நீங்கள் நான் 3/4 கப்பு அதிகமாக தான் இருக்கும். இதுவே நல்ல இனிப்பாக தான் இருக்கும். இப்போ இது வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சாவே போதும். மாவு ஊற்றி நல்லா கிண்டிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடும். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன அப்படியே கையில் பிடிச்சாவே உங்களுக்கு கொழுக்கட்டை அழகாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம அப்படியே கையில் பிடி கொழுக்கட்டை அப்படியே எடுத்து இட்லி பானையில் வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோட இது நல்லா மறுநாளும் நல்லாயிருக்கும். மொதல் நாள் செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மாவை நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா இட்லி பானையில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுப்போம். உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இதை வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. நல்லா உங்களுக்கு நல்ல கலரும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. பிறகு வெந்த பிறகு அந்த கொழுக்கட்டையுடைய கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக மாறி வரும். நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உடைக்கிற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடி கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.